11th standard exercise 1.1ல 10th sum பாருங்க. if a cross a has 16 elements சொல்லியிருக்காங்க. இது இந்த சம் வந்து அப்படியே 8th sum பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ அதில் வந்து 16 வந்திருக்குமா எலமெண்ட்ஸு. ஸோ a cross a வந்து 4 into 4 16. ஸோ ஏல வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போமா. இப்போது ஏல வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏவோட செட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதில் இப்போ வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 16 எலமெண்ட்ஸ் வரும் இல்லையா. ஏ கிராஸ் ஏ பண்ணிங்கன்னா 16 வரும். ஸோ அதில் 2 கொடுத்துட்டோங்கிறாங்க. 1 -1, 2 0,1 அந்த 16 எலமெண்ட்ஸில் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ் என்ன, எஸ் வந்து ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ சொல்லிவிடுவோம். ஏ வந்து கொடுத்துருக்கிறதுலே இருக்கா பாருங்கள், கொஸ்டின்லேயே இருக்கா பாருங்கள். -1, 2 0,1 இந்த 4 நம்பர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஸோ எழுதிக்கலாம் -1, 2, 0, 1 இல்லையா. ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் ஏ போட்டுருவோமா. ஏ கிராஸ் ஏ -1, 2, 0, 1 கிராஸ் -1, 2, 0, 1 கிராஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக கிராஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ -1, -1, -1, -2, -1, 0, -1, 1 நெக்ஸ்ட்டு 2, -1, 2, 2, 2, 0, 2, 1 0, -1, 0, 2, 0, 0, 0, 1 1, -1, 1, 2, 1, 0, 1, 1 கவுண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் -1, 2, 0, 1 வந்துடுச்சான்னு. -1, 2 இங்கே இருக்குது, 0,1 எங்கே இருக்குது, 0,1 இங்கே இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம எழுத போகிற எஸ்ஸில், அதாவது ஏ கிராஸ் ஏ, அதில் எதெல்லாம் வரணும், அதாவது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் தான் ஆன்சராக கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏ லெஸ் தேன் பியாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் -1, -1 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஏ லெஸ் தேன் பி. ஸோ கண்டிஷன் ஏ லெஸ் தேன் பியா. இப்போ இதில் பாருங்கள், இந்த 16 எலமெண்ட்ஸில் ஏ லெஸ் தேன் பி எதெல்லாம் வருதுன்னு கொஸ்டினில் வர -1, 2, 0,1 ஆல்ரெடி அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஏ லெஸ் தேன் பியா, -1 லெஸ் தேன் 2 கரெக்டாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெட்டால். ஸோ -1, 0, -1, 1 இங்கே 0,2, 1,2 இந்த 4 தான் இந்த கண்டிஷன் கரெக்டாக வருது. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மார்க் பண்ணோம்ல, அதை எழுதிக்கணும். -1, 0, -1, 1 0,2, 1,2 ஓகேவா. திஸ் இஸ் த ஆன்சர். தேர்ஃபோர்னு சொல்லி இதுதான் ஆன்சர் உங்களோட ரிமைனிங் எலமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. If the video is helpful to you, subscribe my channel.